ஹாய். ஃப்ளக்குங்க. ஃப்ளக் வந்து நம்ம ஸ்டாக்கும் போடுறோம். இரிடியமும் சில பேர் கேட்குறாங்க. இரிடியம்ல இப்போ 2 வேரியன்ட் வந்துருச்சு. இப்போ சிங்கிள் இரிடியம் ஃப்ளக், டபுள் இரிடியம் ஃப்ளக்ன்னு வந்துருச்சு. நான் ஸ்டாக் இல்ல. இப்போ சிங்கிள் இரிடியம் ஃப்ளக்குக்கும், டபுள் இரிடியம் ஃப்ளக்குக்கும் என்ன வேரியேஷன் பாருங்க. இந்த டெஸ்டர்ல ஆர்பிஎம் நம்ம ஏத்தலாம். ஏத்தும்போது ஃபயர் ஆகுது உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. இது வந்து சிங்கிள் இரிடியம் ஃப்ளக். இது டியூயல் இரிடியம். அதாவது ரைட் சைடு இருக்கிறது டியூயல் இரிடியம். இப்போ வண்டி ஆன் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லோயர் ஆர்பிஎம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது எவ்வளவு கண்டினியூவா இருக்கு, இது எவ்வளவு மிஸ்ஸிங் இருக்கு தெரியுது பாருங்க. அப்படியே ஆர்பிஎம் ரைஸ் பண்றேன், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இது இப்போ ஃபுல் ஆர்பிஎம்ல இருக்கும் போது கூட இதோட ஃபயரிங்க்கும் சிங்கிள் இரிடியமத்தோட ஃபயரிங்க்கும் டூயல் இரிடியமத்தோட ஃபயரிங்க்கும் உங்களுக்கு நல்லாவே இதுல வித்தியாசம் தெரியும். இப்போ ஃபுல் ஆர்பிஎம்ல இருக்கு, ஃபுல் ஆர்பிஎம்லயே பாருங்க உங்களுக்கு ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். இதுதான் இரிடியத்தோட வேலை. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் கிடையாது, ரெண்டுமே. இது சிங்கிள் இரிடியம் பிளக், இது டூயல் இரிடியம் பிளக். ஓகே, பார்த்துருப்பீங்கல்ல. இது நீங்க நோட் பண்ணும் போது ரைட் லெஃப்ட்ல இருக்கிற வித்தியாசம், அதாவது சிங்கிள் இரிடியம்க்கும் டியூயல் இரிடியம்க்குமே வித்தியாசம் உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சது. இது சிங்கிள் இரிடியம்லயே இவ்வளவு கம்மியா மிஸ்ஃபயர் ஆகுதுன்னா ஸ்டாக்ல எவ்வளவு ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்குள்ள நடக்கிற ஆர்ம்ஸ், அந்த கெப்பாசிட்டி தான் காரணம். இது இரிடியம்ங்கிறது ஒரு மெட்டீரியல் வச்சு தானே பண்றாங்க. இது கொஞ்சம் ஸ்டாக்கை விட கொஞ்சம் விலை கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு லைஃப் டைம் இருக்கும், ரொம்பவே லைஃப் கொடுக்கும் இந்த மாதிரி பிளக், இரிடியம் பிளக்லாம் போறது. ஸோ போறது தப்பு கிடையாது. கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா இருக்கும், அது செட் ஆகிறவங்க மட்டும் பார்த்துக்குங்க. இதுக்கான வேரியேஷன் தெரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய்.